இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ எப்படி இருக்கு? தலை சுத்துதா? மூச்சு விட கஷ்டமா இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். சரி சரி, இனிமே எந்த குறையும் இருக்காது. எல்லாம் நல்லதாத்தான் நடக்கும். கல்யாண வேலையெல்லாம் எப்படிம்மா போகுது? நல்லபடியா போயிட்டு இருக்குமா. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. தேனு, எப்போ டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்க? இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. சரி, நல்லதுதான். கல்யாண வேலையெல்லாம் பார்க்கணும்ல. அது சரி சுமதி, இப்பத்தான் உனக்கு வீடே இல்லையே. நீ எங்க போய் தங்குவ? என்னது? என்ன சொல்றாங்க? வீடு இல்லையா? மா, என்ன தேனு, நீ எதுவும் அம்மா கிட்ட சொல்லலையா? இல்லக்கா, டாக்டர் அம்மா எமோஷன் ஆக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. என்ன ஆச்சு? வீடு இல்லையா? ஒன்னும் இல்லம்மா, அப்புறமா பேசிக்கலாம். என்ன ஆச்சு அத சொல்லு. ஏன் வீடு இல்லைன்னு சொல்றாங்க? ஹவுஸ் ஓனர் அக்கா வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்கம்மா. ஏன் அப்படி சொன்னாங்க? மா, அது அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு வீட்டை வித்துட்டாகலாம். அதான் மீனாட்சியையும் வெளியில அனுப்பிட்டாங்க. ஐயோ மீனாட்சி, என்னம்மா இது? இப்ப நீ எங்க தங்கி இருக்க? ஹாஸ்டல்ல தாமா இருக்கேன். மீனாட்சி, நான் உன்னை இப்படி தனியா விட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து கிடந்தனே, நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. எல்லாம் என்னால தானே மீனாட்சி, எல்லாம் என்னாலதான். எங்க வீட்டுக்கு வான்னு சொன்னோம், ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி வரமாட்டேன்னு மீனாட்சி உறுதியா சொல்லிட்டா. ஏம்மா? எனக்கு அது சரியா இருக்காதுன்னு தோணுச்சுமா. சரி, இப்ப டிஸ்சார்ஜ் பண்ணது 2 பேரும் எங்க போவிய? அதான் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றோம். ஆமா ஆண்டி, நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்க. எப்படியும் மேரேஜ் முடிஞ்சு மீனாட்சி அங்கதானே இருக்க போறா. நீங்களும் எங்க கூடவே வந்து இருக்கலாம். அது எப்படிம்மா? அதெல்லாம் சரியா வராது. கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணும் அம்மாவும் மாப்பிள்ளை வீட்டுல வந்து தங்கினா அது நல்லா இருக்கும். அதெல்லாம் வேண்டாம், அது முறையும் இல்ல. சுமதி, நீ மீனாட்சியை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வா. அதானே? பாட்டி, நிஜமாவா? நான் என்ன பொய்யா சொல்லுதேன்? நம்ம வீட்டு கல்யாணம் 1000 வேலை இருக்கும், அதனாலதான் சொல்லுதேன். நம்ம வீட்டிலே வந்து இருங்க.